ஸோ மை பிரதர் இன் லா லேண்டட் அப் வித் பேக் ஃபுல் ஆஃப் ட்ரீட்ஸ். அதை தான் இன்னைக்கு நம்ம வந்து ஒவ்வொன்றா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம். எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துலாம், அது எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துடலாம். ஸோ இது வந்து என்னென்னா மேகி. நம்ம ஊரில் இந்த மேகி கிடைக்கல ஆக்சுவலாக. முதலே வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி வரும்போது இந்த மேகியும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சாட் புல்டங் நூடுல்ஸ் அது வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே புல்டங் கூட கிடைக்குது, ஆனால் இந்த மேகி ஹாட் அண்ட் ஸ்பைசி வந்து இது கிடைக்கல. ஸோ தட் நாங்கள் புல்டங் வேணான்னு சொல்லிட்டோம். புல்டங் வந்து இங்கே கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாட் அண்ட் ஸ்பைசி மேகி வந்து வாங்கிட்டு வர சொன்னோம். ஸோ இது வந்து நான் சமைச்சிட்டு நான் எப்படி சமைக்கலாம் அந்த தென் சமைச்சு பார்த்துட்டு நான் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ ரெடி டு ஈட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து என்னென்னா இது எல்லாமே ஐஸ் டீ, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் இருக்குது. க்ரீன் டீ, அப்புறம் பேஷன் ஃப்ரூட் டீ, அப்புறம் லெமன் டீ, அப்புறம் பீச் டீ. ஸோ இந்த 4 ஃப்ளேவரில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது என்னன்னா காயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரெட்ல வச்சு சாப்பிட்ற ஜாம். லைக் ஜாம் கிடையாது, இது ஆக்சுவலாக பிரெட்குள்ளே வச்சு சாப்பிட்ற ஒரு ஸ்ப்ரெட். ஸ்ப்ரெட்ன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்ட்டு இது பேரே என்னன்னா காயா தான். நம்ம ஜாமுன்னு நம்ம வந்து சொல்லக்கூடாதாமா. ஸோ இதில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எக் இருக்குது. எக்கு, கோகோனட், அதுக்கப்புறம் சுகர், அப்புறம் பாண்டன் லீவ்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த பாண்டன் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்படி பாருங்கள், கேமராக்கு முன்னாடி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுலேயே 2 ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது ஒரிஜினல் ஃப்ளேவரா, இது வந்து ஹனி ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ளேவரில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஃபெரரோ ரோச்சர்லையேவும் ஃபெரரோ கலெக்ஷன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து நார்மல் ஃபெரரோ ரோச்சர் அண்ட் டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், இது வந்து கோகோனட் கோட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த கலெக்ஷன் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கலெக்ஷன் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் தான் நான் வந்து இந்த ஸ்நாக்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து கொரியன் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து சொன்னேன். கொரியன் ஸ்நாக்ஸ் வந்து ஒன்று தான் இருந்துச்சு. இது ஃபுல்லாமே சிங்கப்பூர் அண்ட் தாய் ஸ்நாக்ஸ். இது எல்லாமே சிங்கப்பூர் அண்ட் தாய் ஸ்நாக்ஸ். ஸோ தாய் இன் சென்ஸ் தாய்லாந்து. ஓகேவா? ஸோ இது என்னன்னா இது வந்து ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும். புல்டங்கோட பிராண்ட் தான் இதுவும். 2x ஸ்பைசி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இது வந்து நான் இப்போதைக்கு ட்ரை பண்ணல, ஆனால் வந்து எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஸ்பைஸியாக தெரியல. ஸோ இன்னைக்கு வந்து இதில் ஏதாச்சும் நம்ம வந்து ட்ரை பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். அப்புறம் இது என்ன, ரைஸ் கிராக்கர்ஸ் அப்படின்னு இருக்கு. சம் பவுச்சில் ரைஸ் கிராக்கர்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து ட்ரை பண்ணி நம்ம பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னென்னா ஸ்வீட்டில் இருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஸ்வீட் எனக்கு இந்த டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த காயா தான். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட்டில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயுமே இந்த ஓப்பன் பண்ணுறது எல்லாமே என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ நான் தான் வந்து எந்த கிஃப்ட் வந்தாலும் சரி, கிறிஷவ்கே வந்து அவன் ஸ்கூலில் கிஃப்ட் கொடுத்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட தான் வந்து நீ ஓப்பன் பண்ண, உனக்கு தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதனால நான் தான் எப்பயுமே ஓப்பன் பண்ணுவேன். எங்கே கிஃப்ட் இருந்தாலும் சரி, எதை அன்ராப் பண்ணாலும் சரி, நான் தான் ஓப்பன் பண்ணுவேன். நான் இந்த நார்மல் ஃபெரரோ ரோச்சர் சாப்பிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து ஹேசல் நட் உள்ள இருக்கும்ல, அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். இது வந்து கோகோனட் வச்சு நான் இன்ன வரைக்கும் சாப்பிட்டதில்லை. ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக ஆமாம், பிளாஸ்டட் இதில் வந்து கோகோனட் கோட்டிங்கோட இருக்கு. ஸோ நல்லா கிரன்ச்சியா சரிதான், நல்லா கிரன்ச்சியாக இருக்கும்.
இது உள்ள வந்து ஒயிட் சாக்லேட் தான். ஸோ மேலே ஃபுல்லாக கோகோனட் கோட் பண்ணியிருக்கு. தெரியுதான்னு தெரியல கேமரால. நல்லா இருக்கும், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நைஸ். எனக்கு வந்து கோகோனட் பர்சனலாக பிடிக்கும். இந்த கோகோனட் மில்க்கு, கோகோனட் சாக்லேட்டும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எடுத்தோன்னே இதை ட்ரை பண்ணேன். இது வந்து ஐ திங்க் டார்க் சாக்லேட் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, ஐம் நாட் ஷுர். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல மறக்காம பிங்க் பண்ணுங்க. இதையும் சும்மா ட்ரை பண்ணலாம், பரவாயில்ல. ஒரு நாள் தானே, நிறைய ஸ்வீட் சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது. ஓ, இது ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே சாக்லேட் கோட்டிங்லாம் போட்டு இந்த கனாஷ்லாம் வந்து ஊற்றிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். டார்க் சாக்லேட். எல்லாத்துலேயும் ஹேசல் நட் இருக்கு சொன்ன மாதிரி. கரெக்ட். இது வந்து டார்க் சாக்லேட். நல்லா இருக்கு ரொம்ப. எனக்கு இது வந்து நம்ம ஒயிட் சாக்லேட் தானே நம்ம நிறைய ஸ்வீட்டாக இருக்குன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ ஒயிட் சாக்லேட் விட இந்த டார்க் சாக்லேட் நிறைய ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. பட் இட்ஸ் குட். ஸோ இதை இப்போ ஓரமாக வச்சிடலாம். இது வந்து நார்மல் தான், நான் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். உங்களுக்கும் அது எப்படி இருக்கும்னு தெரியும், ஸோ அதை நான் சொல்லலாம். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, ஸ்வீட்டை நான் ட்ரை பண்ணியிருக்கேன்ல, ஸோ மறுபடியும் நான் ஸ்வீட்டே தான். இந்த காயா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்கு. அதனால இந்த காயா வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து இதுதான் ஒரிஜினல் போட்டிருக்கோம். ஆமாம், இதுதான் ஒரிஜினல் காயா, ஒரிஜினல் ரிச் அண்ட் திக் காயா. ஸோ இதோட பேண்டன் லீவ்ஸ் போட்ட இந்த காயாவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கு, அதோட டெக்ஸ்டர் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம நல்லா பிரெட்ல ஜஸ்ட் இது ஒரு ஸ்ப்ரெட் தான். திஸ் இஸ் நாட் அ ஜாம். அகேன் நம்ம ஜாம்னு சொல்லக்கூடாதாமா. ஸோ இதை நிறைய போட்டு சாப்பிட்டதான், ஏன்னா ஸ்வீட் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால நம்ம நிறைய போட்டு நம்ம சாப்பிடலாம். ஸோ ட்ரை பண்ணலாம். சூப்பரா இருக்குங்க, யம்மியா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு வந்து எப்பயுமே ஸ்வீட் டீத் இருக்காது, எனக்கு ரொம்ப ஸ்வீட்ஸ் பிடிக்காது. பட் இது வந்து என்னன்னா, ஒரு வாய் சாப்பிட்டோன்னா இன்னொரு வாய் சாப்பிடு அப்படின்னு தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மைல்டா தான் இருக்கு ஸ்வீட், ரொம்ப சூப்பரா இருக்கு. நைஸ். இப்போ வந்து இந்த ஹனி காயா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது என்னன்னா ஹனி காயா, கலரும் ஹனி கலர்ல தான் இருக்கு பாருங்க. ஸோ இதுவுமே அந்த ஜாம் அளவுக்கு திக்னஸ் இல்லை, நம்ம அந்த ஜாம் அளவுக்கு திக்னஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதுலயும் தட் எக், கோகோனட், ஹனி, அப்புறம் வந்து பேண்டன் எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாமே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல படித்தேன். இது ஆக்சுவலா வந்து நம்ம வந்து என்ன டேஸ்ட்ல இருக்குன்னா, கோகோனட் ஜாம் வந்து கோகோனட்ல ஜாம் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் கூட இந்த கிசாம் ஜாம் மாதிரியோ இல்லை மற்ற ஜாம் மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இது டோட்டலா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கு. ஓகே, இது ட்ரை பண்ணலாம். இன்னும் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டு தான் இன்னும் டேஸ்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு இதை விட இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த காயா செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதுல என்ன இருக்குன்னா பட்டர்,
பட்டர் அண்ட் ஹனி இருக்கு. ஹைனா ஹைனானீஸ் ஹைனனீஸ் ஹைனனீஸ் காயா. ஸோ ஹைனனீஸ் காயா அண்ட் இந்த காயா நீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எம்மி எம்மி சூப்பரா இருக்கு. நைஸ், சூப்பரா இருக்கு. ஸோ அப்புறம் வந்து நம்ம அந்த நான் வந்து நிறைய ஸ்வீட் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த மாதிரி ஏதாச்சும் கிறிஸ்பியானதை நான் ட்ரை பண்ண போறேன். இது என்னமோ ரைஸ் கிராக்கர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல ஏவும் இது என்ன ரைஸ் கிராக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பின் ரைஸ் கிராக்கர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதில் நம்ம ஒரு பேக்கெட், அதுலேயுமே நிறைய பேக்கெட்டாக இருக்கு. ஸோ அந்த இதில் ஒரு பேக்கெட் எடுத்து நம்ம சாப்பிடலாம். சிஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஐம் நாட் குட் அட் தட் ஓப்பனிங். இந்த பேக்கெட் கவரை மட்டும் இது பண்ணுறதுக்கு என்னால் முடியாது. ஐ திங்க் இதுவும் ஸ்வீட்டுன்னு நினைக்கிறேன். மேலே அந்த ஸ்வீட் இல்லையா, எனக்கு தெரியல. மேலே வந்து அந்த சுகர் கிறிஸ்டல்ஸ் இருக்கு, அதனால அப்படி நினைக்கிறேன். ஐ திங்க் இது சால்ட். நைஸ் நைஸ். இது இந்த டேஸ்ட் வந்து எனக்கு எதையோ என்ன கொடுத்துருக்காங்க, ரைஸ் கிராக்கர்ஸ் இருக்கு. இதோ எக்ஸாக்ட்லி இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா, பொரி உருண்டை இருக்கும்ல, பொரி உருண்டைய வேவு காரமா சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு எனக்கு. அதிலே போட்டிருக்காங்க. ஸோ பொரி உருண்டைன்றதும் நம்ம ரைஸ்ல தான் பண்ணுவோம். ஸோ இதுவும் அப்படிதான். நைஸ். ஆனா ஒன்று நோட் பண்ணி பார்த்தோம்னா, இதுல என்ன இன்க்ரீடியன்ட் கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து 75% வந்து இருக்கு. இதே நம்ம பிராண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்காது. நான் ஒன்றும் இது அதிகம், இது வந்து இது கம்மி அப்படிலாம் சொல்ல வரல. பட் அந்த நம்மளோட ஸ்நாக்கோட இன்க்ரீடியன்ஸ்லேயே நம்ம பார்த்தோம்னா கூட அது என்ன கொடுத்துருக்காங்களோ, இப்போ பொட்டேட்டோ சிப்ஸ் எதா இருந்தாலுமே அதில் வந்து 75% அந்த மாதிரிலாம் இருக்காது. இதில் வந்து 75% ரைஸ், வெஜிடபிள் ஆயில், சுகர். சுகரோட நான் சொன்னேன்னா சுகர் கிறிஸ்டல்ஸ் இருக்குன்ட்டு சுகரும் இருக்கு. ஸோ இது ஒரு ஹஸ்பண்டும் எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ என்ஜாய். அப்புறம் என்ன ட்ரை பண்ணலாம்? இது முறுக்கு மாதிரி இருக்கு வெளியே பார்க்க. சரி, இது இன்னொன்று ட்ரை பண்ணலாம். அப்புறம் நான் கிறிஸ்பி சவுண்ட் எல்லாம் கேள்சாதுல, அதை நான் ஃபர்ஸ்ட் ஆக்கண்டா. நல்லா இருக்கும். இட்ஸ் டிஃப்ரெண்ட். நைஸ். செம்ம கிறிஸ்பியா, செம்ம டேஸ்டியா இருக்கு. எனக்கு இது வந்து பிடிச்சிருக்கு ரொம்ப. அடுத்தடுத்து சாப்பிடு அப்படின்னு தோணுது. அப்புறம் பார்த்தோம்னா இது சீட்டோஸ் மாதிரி நினைக்கிறேன். இதுல பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. நீ உன்னடி. ஸோ இதுலயே என்ன போட்டிருக்கு, சூப்பர் ரிங் சீஸ் வித் நேச்சுரல் கலரிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ அப்போ இது கண்டிப்பா இது சீட்டோஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் டேஸ்ட் பண்ணல. அப்புறம் இது என்னன்னா, இதுதான் இப்போ எனக்கு வந்து
எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இது என்னன்னா ஏதோ பிக்கா சிக்கன் அப்படின்னு இருக்கு. சம் சிக்கன் கிராக்கர்ஸ். ஆமாம், சிக்கன் ஃப்ளேவர். ஆமாம், சிக்கன் ஃப்ளேவர் தான் இருக்குது, சிக்கன் இல்லை, ஒரிஜினல் சிக்கன் இல்லை. ஸோ டாப்பியோக்கா, வீட் ஃப்ளார், வெஜிடபிள் ஆயில், பொட்டேட்டோ, டாப்பியோக்கா ஸ்டார்ச். இது எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு உள்ள அப்பளம் மாதிரி இருக்கு. இவரும் அப்படியேவும் என்னவா நைஸ். இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னா செம்ம லைட்டா இருக்கு. அது வந்து கொஞ்சம் லைட் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ரொம்ப லைட்டா ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. இதுல வந்து எல்லாத்துலயுமே லைட்டா அந்த ஸ்வீட் டேஸ்டும் வருது, ரொம்ப ஸ்பைசியா இல்ல. ஐ திங்க் நான் அந்த கொரியன் சாப்பிட்டா மட்டும்தான் அது ஸ்பைசியா இருக்கும்னு நினைக்கிறேன், மற்ற எல்லாமே ஸ்பைசியா இல்ல. ஸோ இது வந்து மைல்டு தான், பட் நைஸ். இட்ஸ் என்ன சொல்ல, குட் ஸ்நாக் அந்த மாதிரி இருக்கு. அது எனக்கு அந்த டேஸ்ட், சிக்கன் டேஸ்ட்லாம் எனக்கு வரல, பட் இட்ஸ் குட் ஒன். அது நான் அலிதாதில் அது நிறுத்தியா. ஓகே, இப்போ வந்து இந்த டீ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ கிருஷ்ணவும் கொஞ்சம் கேட்குறான், அவனுக்கும் கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டா நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அதுதான் வேணுமா? ஓகே, அதான் வேணுமா அவனுக்கு? அந்த ரைஸ் கிராக்கர்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. மீதி எல்லாமே என்னால் இப்போ சாப்பிட முடியல. இப்போ எல்லாமே இது பண்ணாலும் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை, அதனால நான் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து அப்படியே அட்டாச் பண்ணிடுவோம். இந்த வீடியோ லாங் வீடியோவாக தான் வரும். ஸோ இது வந்து என்னென்னா க்ரீன் டீ. எனக்கு ஏதாச்சும் ஃப்ரூட் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நான் ஃப்ரூட் ட்ரை பண்ண போகிறேன். இது பேஷன் ஃப்ரூட் டீ. ஸோ இதில் வந்து என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பேஷன் ஃப்ரூட், க்ரீன் டீ, லெமன் டீ, க்ரீன் டீ, லெமன் டீ, பேஷன் ஃப்ரூட், அப்புறம் பீச். ஸோ பீச் ஆல்ரெடி நான் முடிச்சிட்டேன் அவசரப்பட்டு. அதுவுமே ஒரு ஃப்ரூட் ஃப்ளேவரில் தான் இருந்துச்சு. இப்போ பேஷன் ஃப்ரூட் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேஷன் ஃப்ரூட் நான் இருக்கல, கொஞ்சமாக டேஸ்ட், ஏன்னா மூணுமே குடிக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ பேஷன் ஃப்ரூட் டீ அப்படின்னு கலர் பார்த்தீங்களா? இதில் வந்து சுகர் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க, சுகர் நிறைய சுகர் இல்லை. இன்க்ரீடியன்ஸில் பார்த்தோன்னா ஸோ இது ஜஸ்ட் வந்து என்னென்னா இவங்க எப்படி வாட்டர், ஃப்ரெஷ்லி ப்ரூடு பிளாக் டீ, சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ், பேஷன் ஃப்ரூட் ஜூஸ், சார்பிட்டால், ஃப்ளேவரிங், சிட்ரிக் ஆசிட், அதுக்கப்புறம் சம்திங் அவ்வளோதான். சிட்ரிக் ஆசிட், அஸ்கார்பிக் ஆசிட், சோடியம் சைட்ரேட். அதான் ஏதோ ஒரு வெயிட் கிறிஷிவ். ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணலாம். அந்த டீ ஃப்ளேவரோட டீ அண்ட் ஃப்ரூட் வந்து சேர்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு வந்து லைட்டாக அந்த டீ டேஸ்ட்டும், அந்த டீயோட அந்த லைட்டான கசப்பும் இருக்கு. அப்புறம் லைட்டாக ரொம்ப 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 கம்மியாக வந்து ஸ்வீட் சேர்த்துருக்காங்க. இங்கே அவ்வளோ ஸ்வீட்டாக நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. இது என்ன பிராண்ட் அப்படின்ட்டு பார்த்தோன்னா போக்கா அப்படின்ற பிராண்ட்ல இருந்து எல்லா டீஸும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக நான் இந்த காயாவுக்கு நான் 10 out of 10 கொடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்நாக்குக்கு ஓவராலாக பார்த்தோன்னா இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தனால வந்து எனக்கு 10க்கு 8 கொடுப்பேன். அப்புறம் இதெல்லாம் நான் வந்து அப்போ சொல்கிறேன் நான். அப்புறம் இந்த பீச் டீஸ்க்கு வந்து நான் பார்த்தேன்னா ஃப்ரூட் டீக்கு ஒரு 7, அப்புறம் லெமன் டீக்கு 10, அப்புறம் க்ரீன் டீக்கு 5 out of 10.
எனக்கு வந்து என்னோட டேஸ்ட் பர்ட்ஸ்க்கு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன். உங்களுக்கு நீங்க நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல வந்து இதுக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்நாக் ரெசிபிஸ், டிஃப்ரெண்ட் ஃபுட் ரெசிபிஸ் ட்ரை பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதே மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்டான வீடியோ வேணும் அப்படின்னாலும் எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இதுக்கு அடுத்து எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபுட் ஆர் ஸ்நாக்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.